அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவிப்பது உங்கள் சுகவணன். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இன்று வெகு சிறப்பாக சென்னையில் கோயம்பேடில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கேப்டன் விஜயகாந்த் என்றாலே சினிமாவிலும் அரசியலிலும் கட்டம் கட்டி கலக்கியவராக திகழ்ந்தவர். சினிமாவில் ரஜினிகாந்த் இடத்தில் எந்த ஒரு நடிகரும் அவர் நிழலை கூட டச் பண்ண முடியாமல் இருந்த காலத்தில் விஜயகாந்த் அவர்கள் அவருக்கு ஈடு இணையாக ரசிகர் மன்றங்களையும் ரசிகர்களையும் தன் வசம் வைத்திருந்த ஒரு சிறப்பான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக 90s இருந்தவர். சுமார் 20 ஆண்டு காலமாக சினிமாவில் கால் தடம் பதித்த ஒரு நம்பர் 1 நடிகராகவும் ரஜினிக்கு ஈடு இணை கொடுக்கும் நடிகராகவும் இருந்தவர். அரசியலிலும் தைரியமாக இருபெரு ஆளுமைகள் அதிமுகவிலும் திமுகவிலும் இருபெரு ஆளுமைகள் இருக்கும் காலத்திலே கட்டம் கட்டி கலக்கி அவர்களுடைய குற்றங்களை பொது மேடைகளில் எடுத்துரைத்தவர். அவருடைய சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சினிமாவில் நடிகர் சங்க தலைவராக இருந்து அனைத்து நடிகர்களையும் மலேசியாவில் கொண்டு போய் சிறப்பாக நிகழ்வை நடத்தி அந்த கடனை கட்டி அடைத்தவர். விஜயகாந்த் என்றால் விஜயகாந்திடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் சிறப்பாக செய்து முடிப்பார் என்பது கருத்தாகும். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிலைப்பவர் யார்? அவர்தான் கேப்டன் விஜயகாந்த். கலியுகத்தின் கடைசி கர்ணனாக திகழ்ந்தவர். இந்த உலகம் உள்ளவரை அவருடைய புகழ் நிலைத்திருக்கும். முதல்வர் நாற்காலியில் அமரவில்லை என்றாலும், அவர் உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை என்றாலும் மக்கள் மனதில் நிரந்தரமாக ஆட்சி நிகழ்த்தக்கூடியவர். ஊழல் இல்லாத ஒரு அரசியல்வாதி. காமராஜருக்கு பிறகு ஊழல் இல்லாத ஒரு அரசியல்வாதி என்று சொன்னால் விஜயகாந்த் மட்டுமே சான்றாகும். இன்றைக்கு அவருடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.